கேட்காத வழியை கேட்டு விட்டு அவருக்கு கேட்காத வரத்து கொடுத்து விட்டு அவஸ்தைப்பட்டு வளர்த்து துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு சாதாரண மனிதனிடத்தில் கேட்கக்கூடாத வழியை கேட்டுவிட்டு கொடுக்கக்கூடாத வரத்தை கொடுத்து விட்டு ஒரு சாதாரண மனிதனுக்கு கட்டுப்பட்டு அவஸ்தைப்பட்டவா சுவாமி, இந்த அம்மனுக்கு ஏன் இவர் கேட்ட என்ன தெரியுமா? அப்பேற்பட்ட வழியை கேட்டு விட்டார். அப்படிப்பட்ட வழியை விட்டார்கள். அதனால்தான் இந்த அம்மனுக்கு பால் பூஜை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எலுமிச்சை கூட பலி கொடுப்பது கிடையாது. தெரியுமா? ஒரு எலுமிச்சை கனியை பலி கொடுத்தால் 3 கோழிக்கு சமம். ஒரு எலுமிச்சை கனியை பலி கொடுத்தால் 3 கோழிக்கு சமம். ஒரு ஊமத்தங்காயை பலி கொடுத்தால் 2 ஆட்டுக்கு சமம். ஒரு தும்மட்டியை பலி கொடுத்தால் 1 பன்றிக்கு சமம். ஒரு பூசணிக்காயை பலி கொடுத்தால் 1 மனிதனுக்கு சமம். நான் அப்படிப்பட்ட பலியும் கொடுப்பது கிடையாது, மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். சுவாமி, எதற்காக இந்த செல்லியம்மன் சாதாரண மனிதனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு பலியை கேட்டு விட்டு அவஸ்தைப்பட்டாள்? சுவாமி, இந்த செல்லியம்மன் கதையை நாங்களும் கேட்க வேண்டும், இவர்களும் கேட்க வேண்டும். நாங்கள் கேட்க வேண்டும், இவர்கள் அதை பார்க்க வேண்டும். பார்த்தாலும் கேட்டாலும் புண்ணியம் கிடைக்கும்.